அஸ்ஸலாமு அலைக்கும். ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், எப்படி நல்லா இருக்கீங்களா? குவைத்தில் இன்று இரவு நடக்கப் போகும் மிகப்பெரிய சம்பவம். பர்வானியா ஜெலிப் ஆர்டியா ஏரியாவில் உள்ளவர்கள் உஷார், அதிக எச்சரிக்கையாக இருங்க. அந்த நியூஸ் பார்க்க போகிறோம். அடுத்து இன்னும் 2 நாள் மட்டுமே உள்ளது. விசா டிரான்ஸ்ஃபர் செய்து கொள்ளுங்கள், நீட்டிப்பு நாள் கிடையாது. அடுத்து 2,50,000 பேர் மீது குற்ற வழக்குகள் பதிவாகி உள்ளது. இப்படி பல முக்கியமான தகவல் இந்த வீடியோவில் இருக்குது. வீடியோ ஃபுல்லாக பாருங்கள். உங்கள் நண்பர்கள் அனைவருக்கும் கட்டாயமாக இந்த வீடியோ ஷேர் செய்யுங்க. இப்போ வாங்க குவைத்துடைய மிக முக்கியமான நியூஸை பார்ப்போம். குவைத்துக்கும் ஈராக்குமான மிக முக்கியமான ஃபுட்பால் மேட்ச் இன்று இரவு சரியாக 11:30 மணிக்கு ஜாபல் அஹமத் ஸ்டேடியத்தில் பிரம்மாண்டமாக நடக்க உள்ளது. அதாவது 2026க்கான ஃபீஃபா வேர்ல்டு கப்பின் குவாலிஃபயர் மேட்ச் இது. இந்த மேட்சை பார்க்க குவைத்தில் உள்ள அனைத்து குவைத்திகளும் மிகவும் ஆர்வமாக உள்ளார்கள். அதுபோல ஸ்டேடியத்தை சுற்றி பலத்த பாதுகாப்பும் போடப்பட்டுள்ளது. ஏன்னா குவைத்துக்கும் ஈராக்கும் ஆகவே ஆகாதுங்க. 1991ஆம் ஆண்டு ஈராக் நாடு குவைத் மீது அத்துமீறி படையெடுத்தது. இதில் பல குவைத்திகள் மற்றும் வெளிநாட்டவர்கள் கொல்லப்பட்டார்கள். அதன் பிறகு பாபா கபீரான அமெரிக்காவின் தலையிட்டால் குவைத் நாடு ஒரு வழியாக ஈராக் படைகளிடமிருந்து பாதுகாக்கப்பட்டது. அப்போதுலேருந்து பார்த்தீங்கன்னா இது வரைக்கும் ஈராக்னு சொன்னாலே, அதுவும் சதாம் ஹுசேன் பேரை சொன்னாலே குவைத்திகள் டென்ஷன் ஆகிடுவாங்க. ஏன் சதாம் ஹுசேன் பேர் இருந்தாலே விசா கொடுக்கவே மாட்டாங்க. அந்த அளவுக்கு சதாம் ஹுசேன் மீது வெறுப்பு. இப்போ நடக்கிற இன்னைக்கு ஃபுட்பால் மேட்ச்சில் ஏதாவது பிரச்சனை வந்துவிடுமான்னு ஜாபல் அஹமத் ஸ்டேடியத்தை சுற்றி பலத்த பாதுகாப்பு போடப்பட்டுள்ளது. இந்த வீடியோ பார்க்குற நீங்கள் யாரெல்லாம் இன்னைக்கு குவைத் வேஸ் ஈராக் ஃபுட்பால் மேட்ச் பார்க்க போகிறீங்களோ அவங்க மறக்காமல் கமெண்ட் பாக்ஸில் பதிவு செய்யுங்க. அடுத்த தகவல், குவைத்தில் காதிம் விசா டு ஷூன் விசா மாறுவதற்கான டெட்லைன், அதாவது கடைசி நாள் பார்த்தீங்கன்னா செப்டம்பர் 12ஆம் தேதியோடு முடிவடைகிறது. இன்னும் 2 நாள் மட்டுமே உள்ளது. அதனால் வீட்டு வேலையிலேருந்து கம்பெனி வேலைக்கு மாறணும்னு விருப்பம் உள்ளவங்க இந்த 2 நாளில் விசாவை மாற்றிக்கோங்க. இல்லை என்றால் மாற்றவே முடியாது. அதுபோல் இந்த கடைசி நாளான செப்டம்பர் 12ஆம் தேதி எக்ஸ்டெண்ட் பண்ண வாய்ப்புகளும் கிடையாது. அதனால் காதிம் டு ஷூன் விசா மாறுறவங்க உங்கள் கஃபிலின் அனுமதியுடன் மாற்றிக்கொள்ளுங்கள். இந்த மிக முக்கியமான தகவலை உங்கள் நண்பர்கள் அனைவருக்கும் ஷேர் செய்யுங்க. அதுபோல் பயோமெட்ரிக் கைரேகை ப்ராசஸின் டெட்லைன் பார்த்தீங்கன்னா வெளிநாட்டவர்களுக்கு டிசம்பர் 31ஆம் தேதி, குவைத்திகளுக்கு செப்டம்பர் 31ஆம் தேதி வரை, அதாவது இந்த மாதம் மட்டும்தான். அதனால் பயோமெட்ரிக் ஃபிங்கர் பிரிண்ட் முடிக்காதவர்கள் பயோமெட்ரிக் ஃபிங்கர் பிரிண்டை எடுத்துக்கொள்ளுங்கள். இன்னும் குவைத்தில் பார்த்தீங்கன்னா குவைத்திகள் மற்றும் வெளிநாட்டவர்களை சேர்த்து 11,41,000 பேர் பயோமெட்ரிக் ப்ராசஸை முடிக்கவில்லை என்று உள்துறை அமைச்சகம் புள்ளி விவரம் தெரிவித்துள்ளது. அதுபோல் 2,50,000 பேர் பல்வேறு குற்ற வழக்குகளில் சிக்கியுள்ள காரணத்தால் இந்த பயோமெட்ரிக் ஃபிங்கர் பிரிண்டை எடுக்க முன் வருவதில்லை. எது எப்படியோ குவைத்தில் இருக்கணும்னு நினைக்கிறவங்க கட்டாயமாக பயோமெட்ரிக் எடுத்துக்கொள்வது கட்டாயம். இல்லை என்றால் நம்ம குவைத்தில் எந்தவித ஒரு டிரான்சாக்ஷனும் பண்ண முடியாது. அதனால் முடிந்தவரை கட்டாயமாக இந்த தகவலை உங்கள் நண்பர்கள் அனைவருக்கும் ஷேர் செய்யுங்க. அடுத்து வாங்க ஃப்ளைட் வீடியோ அப்டேட் பார்ப்போம். குறைந்த கட்டணத்தில் விமான டிக்கெட் எடுக்க விரும்புபவர்கள் ஸ்க்ரீனில் தெரிகிற ஜியா டிராவல்ஸ் நம்பரை கான்டாக்ட் பண்ணிவிட்டு குறைந்த கட்டணத்தில் விமான டிக்கெட் எடுத்துக்கொள்ளலாம். அதுபோல் பிசிசி, மெடிக்கல், ஸ்டாம்பிங், அட்டஸ்டேஷன் இந்த ப்ராசஸும் செய்து தரப்படுகிறது. சென்னை டு குவைத் 21,800 ரூபாய்க்கு ஏர் இந்தியா எக்ஸ்பிரஸில் ஃப்ளைட் எடுக்கலாம். குவைத் டு சென்னை 24 குவைத் தினாருக்கு ஏர் இந்தியா எக்ஸ்பிரஸில் ஃப்ளைட் எடுக்கலாம். திருச்சி டு குவைத் 18,200 ரூபாய்க்கு இண்டிகோ ஏர்லைன்ஸில் ஃப்ளைட் எடுக்கலாம். குவைத் டு திருச்சி 31 குவைத் தினாருக்கு ஏர் இந்தியா எக்ஸ்பிரஸில் ஃப்ளைட் எடுக்கலாம். கொச்சின் டு குவைத் 15,700 ரூபாய்க்கு ஆகாஷ் ஏர்லைன்ஸில் ஃப்ளைட் எடுக்கலாம். குவைத் டு கொச்சின் 19 குவைத் தினாருக்கு ஏர் இந்தியா எக்ஸ்பிரஸில் ஃப்ளைட் எடுக்கலாம். கொழும்பு டு குவைத் 77 குவைத் தினாருக்கு ஏர் அரேபியாவில் ஃப்ளைட் எடுக்கலாம். குவைத் டு கொழும்பு 36 குவைத் தினாருக்கு ஏர் அரேபியாவில் ஃப்ளைட் எடுக்கலாம். அடுத்து வாங்க குவைத்துடைய தினார் ரேட் பார்ப்போம். ஒரு தினார் குவைத் இந்தியாவின் மதிப்பு 274 ரூபாய் 50 பைசாவாக உள்ளது. ஒரு தினார் குவைத் இலங்கையின் மதிப்பு 983 ரூபாய் 20 பைசாவாக உள்ளது. இப்போ நான் சொன்னது குவைத்துடைய அல்முலா ரேட்டுங்க. அடுத்து குவைத்துடைய கோல்டு ரேட் பார்ப்போம். 1 கிராம் 24 கேரட் தங்கத்தின் விலை 24 தினார் 787 ஃபில்ஸாக உள்ளது. 1 கிராம் 22 கேரட் தங்கத்தின் விலை 22 தினார் 730 ஃபில்ஸாக உள்ளது. ஓகே ஃப்ரெண்ட்ஸ், இந்த வீடியோ அதிகமாக ஷேர் செய்யுங்க. இந்த வீடியோ சம்பந்தமாக நீங்கள் என்ன நினைக்கிறீங்கன்னு மறக்காமல் கமெண்ட் பாக்ஸில் பதிவு செய்யுங்க. எப்போதும் இணைந்திருப்போம். உங்களின் ஒருவன் ஜியாவுதீன். அஸ்ஸலாமு அலைக்கும்.